வணக்கம். தினத்தகவல் செய்திகள். குன்றத்தூர் அருகிலுள்ள மணிமங்கலம் அருள்மிகு ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்களின் பக்தி பரவச கோஷங்களுடன் கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டதுடன் ட்ரோன் மூலம் பக்தர்களின் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலத்தில் முதலாம் நரசிம்ம பல்லவன் சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசியை வெற்றி கொண்ட வரலாற்று சிறப்பு வாய்ந்ததும், ராமானுஜர் உள்ளிட்ட ஆச்சாரியர்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமை வாய்ந்த திருத்தலமாகவும் விளங்கி வரும் அருள்மிகு ஸ்ரீ செங்கமலவள்ளி சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோயிலின் திருப்பணிகள் நிறைவு பெற்று மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. காலை கோயில் வளாகத்தில் கோபூஜை, விஸ்வரூப பூஜை, யாகசாலை, ஆராதனம், நித்திய ஹோமம் ஆகிய சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பின்னர் மங்கள இசைகளுடன் பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்கள் புறப்பாடாகி கோவிந்தா கோவிந்தா என பக்தர்களின் பக்தி பரவச கோஷங்களிடையே மூலவர் கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டு கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செங்கமலவள்ளி சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்களின் விமானங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மீது ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் மணிமங்கலம் ஊராட்சி தலைவர் ஐயப்பன், திருக்கோயில் பரம்பரை அறங்காவலர் சம்பத்துக்குமார், செயல் அலுவலர் செந்தில்குமார் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களுடன் மணியமங்கலம் மற்றும் அதனை சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவுக்கு வருகிற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் அருட்பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த மணிமங்கலம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கும்பாபிஷேக விழாவுக்கான அடிப்படை வசதிகள் மற்றும் அனைத்து ஏற்பாடுகளையும் திருக்கோவில் விழாக்குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். நான்